என்னோட 9th மந்த் ப்ரெக்னென்சியில் வாட் ஐ ஈட் இன் அ டே தான் ரேண்டமாக பார்க்க போகிறோம். காலையில் சத்து மாவு கஞ்சி கவர்மெண்ட்டில் கொடுத்தது, அப்படி இல்லைனா நட்ஸ் பவுடர் பாலில் கலந்து குடிச்சிருவேன். ஒரு 8 மணிக்கு முருங்கைக்கீரை சாறு குடிப்பேன். இது வந்து ஹீமோக்ளோபினுக்கும் காலில் நீர் கோத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பொங்கல், சாம்பார், சட்னி. வடை இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணுறது. காலையில் ஒரு 11-12 மணிக்கா இளநீர் கண்டிப்பாக குடிச்சிருவேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா குருமா குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், பீட்ரூட், வெண்டைக்காய். இது எப்பவுமே வந்து கீரை மட்டும் கண்டிப்பாக நான் சேர்த்துப்பேங்க. அப்படி முடியலனாலும் 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது கீரை சாப்பிட்ருவேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு முளைக்கட்டின பயிர் ஏதாவது ஒன்று தாளித்து சாப்பிட்ருவேன். அது கூட ஒரு கிளாஸ் பால். இன்றைக்கி வந்து போமோகிரானேட்டும் அத்திப்பழமும் இருந்தனால சரி அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். போமோகிரானேட் கொஞ்சம் அத்திப்பழமும். இது வந்து நான் எப்பவுமே ரேண்டமாக சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி, பன்னீர் கிரேவி. இது வந்து நான் ஷெட்யூல் போட்டு சாப்பிட மாட்டேன், எப்போ என்ன தோணுதோ அதான்